எஸ். ஓகே. ஓகே. நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு பேசப் போறோம். நெறைய டைம் பேசவும் செஞ்சிருக்கோம். ஸோ அந்த மாரி இருக்க ஒண்ணு தான் மத்தவங்கள நம்ம மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் என்னன்னு யாருக்கு தெரியும்? கரெக்ட்டா யார் சொல்லுவீங்க? யார் சொல்லுவீங்க? வை வி நீட் டூ ஃபர்கிவ் அதர்ஸ் இல்லையா? நம்ம அந்த மன்னிப்போட முக்கியத்துவம் என்ன இருக்குது? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா பல விதத்துல இருக்கு. இதுல முக்கியமான விஷயம், இதுல மன்னிப்புனா என்ன அப்படின்னா, ஆக்சுவலா நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு இருக்கிறாங்க, மன்னிக்கிறது அப்படிங்கிறது வந்து அடுத்த மனுஷங்கள, அடுத்த நபர மன்னிக்கிறது அப்படின்னு ஒரு ஃபீல்ல இருக்கிறாங்க. ஸோ அடுத்தவங்கள வந்து அவங்க மன்னிச்சுருவாங்க. இல்லையா? அடுத்தவங்கள, மற்ற மனிதர்கள உடனடியா வந்து மன்னிச்சுருவாங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸி. நம்ம எப்பவுமே அடுத்த நபர வந்து, "ஓகே, நான் வந்து உன்ன மன்னிச்சுர்றேன்ப்பா போ." அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ அதுக்கு தான் நம்ம தயாராவும் இருக்கிறோம், எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்காக. பட் உண்மையிலே வந்து அது சரியா, அது முறையா அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலா இந்த மன்னிப்புங்கிறது என்னங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். மன்னிப்புனா என்ன? ஒருத்தர மன்னிக்க வேண்டிய அவசியம் என்ன? இது நமக்கு தெரியாம நம்ம என்னதான் வந்து அந்த மன்னிப்ப பத்தி புரிஞ்சுக்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலும் அது உண்மையில சாத்தியமே இல்ல. மன்னிப்போட அவசியம் என்ன அப்படின்னா, ஹீல் யுவர் செல்ஃப். எப்படி? ஹீல் யுவர் செல்ஃப். உங்களையே நீங்கள் முழுமையாக ஹீலிங் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ஃபர்கிவ்னஸ். மன்னிக்கிறதுங்கிறது என்ன? மன்னிக்கிறதுங்கிறது உங்களை நீங்கள் மன்னிப்பது என்பது, உங்களை நீங்கள் முழுமையாக ஹீலிங் செய்வது. அது எப்படி ஹீலிங் ஆகுமா? நம்ம வேற ஒருத்தர மன்னிச்சா நமக்கு குணமடையுமா? நம்ம குணமாவோமா? நம்ம சரியாகுவோமா? உண்மையே அங்க தான் இருக்கு. சீக்ரெட்டே அங்க தான் இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஒருத்தர மன்னிச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம குணமடைவோம். நம்ம குணம் அடைவோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நிலைய நம்ம வந்து நம்ம உணராத ஒரு நிலை என்ன அப்படின்னா, இதுதான். மன்னிக்க வேண்டிய அவசியம் தேவையா? தேவையில்லையா? அப்படின்னா, யாருக்காக மன்னிப்பு அப்படின்னா, கண்டிப்பா அடுத்த மனுஷனுக்காக கிடையாது. 100%, 200%, 1000% உங்களுக்காக மட்டும் தான் அது. அது தெரியாம தான் இந்த ஒரு அன்கண்டிஷனலான இந்த ஃபர்கிவ்னஸ் என்னன்னு தெரியாம தான் பகை, பொறாமை, கோபம் இல்லையா? வெறி இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள வந்து நீங்க உள்ள வச்சுக்கிட்டு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இவ்ளோ கோவப்படுறோமே, இவ்ளோ பகை உணர்வு, அவன என்னமாவது வந்து அவன செஞ்சே ஆகணும். அதாவது ஒரு கோவம். நீங்க என்ன பண்ணுங்க, என்ன ஆனாலும் சரி, அவர மன்னிச்சிருங்க அப்படின்னு. உடனே நம்ம ஆளு, சார் ரொம்ப துரோகம் பண்ணிட்டான். இல்லப்பா, அவர மன்னிச்சிரு நீயே. சார் என்னானாலும் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே கூடாது. சரி பரவால்ல. விட்டு குடுத்துடலாம். மன்னிச்சிருங்க. இல்ல சார் ரொம்ப பேசிட்டாங்க.
ஸோ அப்ப திரும்ப நம்ம சொல்றோம், "இங்க பாருங்க, உங்களுக்கு நல்லது இது. மன்னிச்சிருங்க" அப்படின்னு. ஸோ அவரு ஒரு ஆப்ஷன் குடுக்குறாரு. ஒரே ஒரு தடவ சப்புன்னு ஒண்ணு குடுத்துட்டு, "மன்னிச்சிர்றேன் சார்." எப்படி எப்படி அவரோட ஆப்ஷனு? சப்புன்னு ஒண்ணு குடுத்துட்டு, "மன்னிச்சிர்றேன் சார்" அப்படின்னு. ஸோ இங்க என்ன நமக்கு புரியல அப்படின்னா, இயற்கையா, நேச்சுரலா நம்ம மனுஷனா இருக்கிறோம். ஸோ அந்த நேச்சுரலா மனுஷனா இருக்கும்போது நமக்கு இப்படிதான் தோணும். சப்புன்னு ஒண்ணு குடுத்துட்டு, அப்பதான் மனசு ஆறும். ஏதோ ஒண்ணு ரிப்ளை பண்ணிட்டோமல்ல அப்படின்னு அந்த அந்த ஒரு ஃபீலுக்காகவே ஒண்ணு குடுத்துச்சு. நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு. ஆக்சுவலா நீங்க குடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுடைய அந்த மனசு இருக்குல்ல, அது குளிரணுங்கிறதே வந்து என்னன்னா, உங்கள உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள், வலிகள், உங்க உடம்புல வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் முழுமையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்கிவ்னஸ் தான் ஒரு பெரிய ரிசல்ட்ங்கிறது நமக்கு தெரியல. ஒரு மனுஷன மன்னிச்சா, உங்க உடம்புல ஒரு கொலஸ்ட்ரால் குறையும். ஒரு மனுஷன மன்னிச்சா, உங்க உடம்புல இருந்து ஒரு பிபி வெளிய போகும். நீங்க ஒரு மனுஷன மன்னிச்சா, 1 கிராம் சுகர் உங்க உடம்புல இருந்து குறையும். ஒரு மனுஷன நீங்க மன்னிச்சா, உங்க உடம்புல நீங்க என்னெல்லாம் வேதனைய அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களோ, வீசிங் ட்ரபிள் இருக்கு, தலைவலி இருக்கு, மைக்ரைன் இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, பேக் பெயின் இருக்கு. இப்படி எதையெல்லாம் நீங்க மன்னிக்கிறீங்களோ, எத்தன பேத்த மன்னிக்கிறீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நோய குணப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட விஷயத்த தான் நம்ம என்ன பண்றோம்? சப்புன்னு ஒண்ணு குடுத்துட்டு மன்னிச்சிடுறேன். ஒரு டாக்டரையே அறையிற மாதிரி அது. உங்க டாக்டர் யாருன்னா, உங்க எதிர்க்காப்புல இருக்கக்கூடிய உங்களோட விரோதி. உங்களுடைய அந்த நேர்மறையாக உங்களுக்கு பல விதத்திலயும் உங்களுக்கு துரோகம் செய்த அந்த துரோகி. ம். இது எப்படி அப்போ எல்லாரும் நம்மள ஏமாத்திட்டே இருப்பாங்க. நம்ம மன்னிச்சுட்டே இருக்கணும். நம்மள பார்த்தா இளிச்சவாய் மாரி இருக்கா? அப்படித்தானே தோணும். என்ன பார்த்தா அப்படி இருக்கா? ஏன்? வரவன்லாம் போறவன்லாம் என்ன ஏமாத்திட்டு போவான். இந்த கணத்துல சப்புன்னு வச்சா, இந்த கணத்துல சப்புன்னு வைன்னு காமிக்கணும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லையா? இத வந்து நீங்க வேற உட்கார்ந்து இங்க பேசிட்டு இருக்கிறீங்க. நாங்களும் உட்கார்ந்து கேட்டுருக்கிறோம். இதெல்லாம் இந்த உலகத்துல சாத்தியப்படுமா? நம்ம லைட்டா அப்படி குமிஞ்சோம்னா மேல ஏறி புல்டோசர் ஓட்டிட்டு போயிருவானுங்க. அந்த மாரி உலகம் சார். இதுல எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் எங்க சார்? இல்லையா? நம்ம லைட்டா குமிஞ்சா போதும் பின்னாடி இருந்து புல்டோசர் ஓட்டிட்டு போயிருவான். அந்த அளவுக்கு இருக்கிறாங்க இந்த மக்கள். ஸோ இதுக்கிடையில நாம போயி நம்மளோட எல்லாத்தையும் விட்டு வெள்ளையும் வெள்ளையும் போட்டு போய் உங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறேன் அப்படின்னா, இந்த உலகத்துல வாழவே முடியாது. சாத்தியமே இல்ல. இல்லையா? உங்களையெல்லாம் புல்டோசர் விட்டுட்டு போயிட்டே இருப்பானுங்க எல்லாரும். எல்லாரையுமே அதாவது நீங்க எப்படா கண்ணு மூடுவீங்க, எப்படா உங்க ஜோப்லருந்து பணத்த எடுத்துட்டு போலான்னு இன்னைக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்கான நெறைய மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு பயங்கர கிரிட்டிக்கலான ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு லைஃப் தான் இந்த லைஃப். ஸோ இதுக்கிடையில எல்லாம் நம்ம எப்படி பூந்து நுழைஞ்சு, இந்த மன்னிப்புங்கிற விஷயங்கள வந்து சரிப்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சும்மா சாதாரணமாலாம் இது நடக்காது. ஆனா, இதுல நெறைய பலன்கள் வந்து நமக்கு இருக்குது. அந்த பலனத்தான் நம்ம பார்க்கணும். எப்படின்னா, நம்ம உடல் வந்து மிக பெரிய அளவுல வந்து ஹீல் ஆகறக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஃபர்கிவ்னஸ். ஸோ ஃபர்கிவ்னஸ் வந்து ஒரு சிறந்த ஒரு மருந்து. நம்ம உடல வந்து பாதுகாக்கறக்கும், நம்ம மனச பாதுகாக்கறக்கும், நம்மள பாதுகாக்கறக்கும். இது ஏன் அப்டின்னா, நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. ஒரு ஆள் வந்து உங்கள ஏமாத்திட்டு போயிட்டாரு. ஒரு ஆள் ஏமாத்திட்டு போயிட்டாரு. ஒரு ரூ. 5,00,000 போச்சு. அந்த ரூ. 5,00,000 ஏமாத்திட்டு போனவன் டெய்லி காலையில எந்திரிச்சு, அவன்ட்ட ரூ. 5,00,000 நான் ஏமாத்திட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு வலிக்குது. நான் ரொம்ப துக்கத்துல இருக்கேன்னு கவலைப்பட்டுட்டு, தோசையே உள்ள இறங்க மாட்டேங்குது. அப்டின்ட்டு இருப்பேன். ஏமாத்திட்டு போனவன். ஏமாத்திட்டு போனவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்?
ஏன்னா கோவாவோ தாய்லாண்டோ போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா? இல்லைன்னா உங்க காசை கொண்டு போய் காரோ இல்லைன்னா பைக்கோ ஒரு வீடோ ஜாலியா ஊர் சுத்திட்டு செம என்ஜாய்மெண்ட்ல இருப்பான். எஸ் ஆர் நோ? அப்படிதானே? உங்க காசை எஸ். ஏமாத்துறவன் என்னைக்காவது கவலைப்பட்டுட்டு இருப்பானா? நிச்சயமா கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த தொலைச்சோம்ல நம்ம காசை தொலைச்சோம்ல, தொலைச்சிட்டு உட்கார்ந்து உண்மையிலேயே அவன் வந்து நான் நக்கலுக்காக சொன்னேன். அந்த கவலைப்படுவானான்னு. ஆனா நீங்க உண்மையிலேயே உட்கார்ந்து 13 வருஷமா இந்த கொடுமை என்ன தெரியுமா? அன்னைக்கு கிட்டத்தட்ட 13, 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஒரு 5,00,000 உங்களை ஏமாத்தி எப்போ? 13 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு சிலர் கேட்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு ரூ. 1,00,000 ஒருத்தர் ஏமாத்திட்டாரு. ஒருத்தர் கேட்டா ரூ. 50,000 ஏமாத்திட்டாரு. எப்பங்க ஏமாத்துனாரு? அது ஒரு 45 வருஷம் இருக்குங்க. இப்ப என்னங்க பிரச்சனை? அத நெனச்சாலே எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுங்க. நான் ஒரு 2 நாள் தூங்க மாட்டேங்க அத நெனச்சா. அந்த துரோகி எனக்கு முன்னாடியே நல்லா இருக்கிறாங்க. பாத்தீங்களா? 10 வருஷம், 15 வருஷம், 40 வருஷம் எல்லாம் உட்கார்ந்து நீங்க தொலைச்சத பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்கள ஏமாத்துனான்ல அவன் பென்ஸ் கார்ல போயிட்டு இருக்கான். அவன் பென்ஸ் கார்ல சுகமா போயிட்டு இருக்கிறான். நீங்க என்ன பண்றீங்க? 40 வருஷமா அதே வழியில, அதே இடத்துல எக்ஸ்ட்ரா தொலைச்சுட்டு, அடுத்தது எதையும் செய்யாம, அடுத்து என்னடா நம்ம பண்ணலான்னு சிந்திக்காம, அதே இடத்துல இருக்கிறீங்க. அவன் இத கொண்டு போய் நல்லாயிட்டு. இப்ப உண்மையில யார் ஏமாளி? யார் பிரச்சனையில இருக்கிறாங்க? யாருக்கு வலி? உங்களுக்கு தானே எல்லாமே. உங்களுக்கு தானே கஷ்டம். உங்களுக்கு தானே நோய். அப்போ ஏமாந்த உங்களுக்கு இவ்ளோ வலி, சங்கடம், கவலை வருஷங்களா அந்த ஞாபகம் எல்லாம் இருந்துட்டே இருக்கு. ஓகே. ஏமாந்தாச்சு. ரிலாக்ஸா நீங்க யாரு? நீங்க எப்படி இந்த காச சம்பாதிச்சீங்க? எப்படி இந்த காசு உங்களுக்கு வந்துச்சு? என்ன டேலண்ட் எல்லாம் உங்களுக்கு இருக்குது? நீங்க என்ன பண்ணா ஈஸியா காசு சம்பாதிப்பீங்கன்னு ஒரு 5 வழியில 5 வழியில திட்டத்த போட்டு ஏன் அந்த 5 வழியிலயும் உங்களோட முயற்சிகள செஞ்சா, இந்த 5,00,000 சம்பாதிக்கிறதுக்கு நீங்க அதிகமா கஷ்டப்படுவீங்கன்னு தோணுதா? ஒரு நிமிஷம் ஆலோசனை பண்ணி பாருங்க. நீங்க எல்லாருமே இப்ப இப்ப உங்களையே நீங்க ஃபீல் ஆகுங்களேன். உங்களையும் நீங்க ஃபீல் ஆகுங்களேன். நீங்க 5,00,000 தொலைச்சுட்டீங்க. நீங்க நல்ல பிசினஸ் பண்றக்கூடிய ஒரு ஆளு. அந்த 5,00,000 போச்சு. ஆனா, இந்த கவலைய விட்டுட்டு, நீங்க என்ன பண்றீங்க? ஆலோசனை பண்றீங்க. இதுக்கு முன்னாடி நான் எப்படி 5,00,000 சம்பாதிச்சேன்னு, அந்த திட்டத்த உங்க கையில வந்து கொண்டு வர்றீங்க. ஆ இப்படி பிசினஸ் பண்ணோம், இப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம். இவனோட செஞ்சு இதெல்லாம் செஞ்சோம். ஸோ இதனால எனக்கு 5,00,000 கிடைச்சது. அப்படின்னு ஒரு திட்டம் உங்க கையில இருக்கு. நீங்க இந்த போனத விட்டுட்டு, இத ஆலோசனை பண்ணீங்கன்னா, வருமா? வராதா பணம்? எஸ் ஆர் நோ? வருமா? வராதா? கண்டிப்பா வரும் இல்லையா? ஏன்னா நீங்க ஸ்ட்ரக் ஆகல. நீங்க கவலைப்படல. அத விட்டாச்சு. உங்களுக்கு வலி இருக்குது. நான் சொல்லும்போது, "சார் அது எப்படி சார்?" அப்படிங்கிறது. ஆனா உங்களுக்கு இருக்குது. எதிரி பாருங்க சிரிச்சுட்டு இருக்கிறான். எதிரி என்னவா இருக்காங்க? சிரிச்சுட்டு இருக்காங்க.
நீங்க தான் கவலையில இருக்கிறீங்க. ஸோ நம்ம ஒரு ரியலைசேஷன் பண்ணனா, போனது போச்சு. அத வர வைக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம சிந்திக்கலாம். அதுக்கான வேலைகள செய்யலாம். அத விட்டுட்டு, அந்த துக்கத்தையும், கவலையும், சங்கடத்தையும் புடிச்சோம்னா, இதுக்கு அழகான எக்ஸாம்பிள் வேற இருக்கு. எப்படி தெரியுமா? இப்ப நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஒரு 5 வருஷம் குளிக்கல. ரோட்ல எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்கிறாரு. இல்லையா? ஒரு குளிக்காத ஒரு நபர். ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க, வீட்ல வந்து குளிப்பாங்க. அந்த குளிக்கிறது வந்து ஜஸ்ட் தண்ணி ஊத்திட்டு டக டகன்னு சோப் போட்டு வேலைக்கு ஓடிருவாங்க. ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கிறாங்க. நல்லா ஆத்துக்கெல்லாம் போய், அப்படியே உட்கார்ந்து ரிலாக்ஸா அந்த தண்ணீல முங்கி, நல்லா சோப்புலாம் போட்டு குளிக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, கங்கையில போய் அப்படி முழுகி, முழுகி எந்திரிக்கிறார். ஒருத்தர் கும்ப மேளால போய் குளிஞ்சு எந்திரிச்சு வர்றாரு. சோ இதுல எந்த குளியல் வந்து தெளிவாக மாறுகிறது? உண்மையிலே நமக்கு நன்மையை கொடுத்தது அப்படின்னா, எல்லாமே தண்ணீல போனதுதான். எல்லாமே தண்ணீல முங்கி எந்திரிச்சதுதான். எல்லாமே தண்ணி மேல ஊத்துனதுதான். ஆனா இதுக்கு பல வித்தியாசம் இருக்குல்ல. இதே மாரி நம்மளோட இழப்புகளுக்கும் பல வித்தியாசம் இருக்கு. பல இடங்கள் இருக்குது. சோ இத நம்ம புரிஞ்சுட்டு, நம்ம எப்படி பியூரிஃபை ஆகுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா, நம்ம நமக்குள்ள அழுத்தத்த நம்ம வச்சிருக்கோம். இந்த மன்னிக்காத நிலைங்கிறது 5 வருஷமா குளிக்காம ஒருத்தர் ரோட்ல சுத்துறாங்க, அந்த மாதிரி. இப்ப எவ்வளவு நாட்டம் பிடிச்சவங்களா நீங்க மாறிர்றீங்க. உங்க வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிருது. ஏன்னா நீங்க வேற எதுவும் சிந்திக்கிறதே கிடையாது. 24 மணி நேரம் அந்த நபரையே சிந்திச்சு, 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 ஐயோ போச்சே! ஐயோ போச்சே! ஐயோ போச்சே! அப்ப என்ன ஆகும்? நீங்க 5 வருஷம் குளிக்காத நபராக குளிக்காத நபராக நீங்க மாறிர்றீங்க. ஸோ நாம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்மள பியூரிஃபை பண்றதுக்கு அந்த நபர புடிச்சு உட்கார வச்சு, நல்ல முடியெல்லாம் வெட்டி, அவர வந்து ட்ரெஸ் எல்லாம் வேற போட்டு, நல்லா தேய்ச்சு குளி குளின்னு குளிக்க வச்சுட்டு பார்த்தா, செக்க செவேன்னு இங்கிலீஷ்காரன் மாரி இருப்பாங்க. இல்லையா? அப்படிதானே? நல்லா கல்லெல்லாம் வச்சு உரசி, எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்தா, அந்த நபர் எப்படி இருப்பாரு? நல்ல இங்கிலீஷ்காரன் மாரி இருப்பான். அதே மாரி தான். உங்களுக்கு வந்து அந்த கரை, உள்ள வலி அப்படி சேர்ந்து, சேர்ந்து, சேர்ந்து நீங்க உங்களையே மறந்துட்டீங்க. உங்களையே மறைஞ்சுட்டீங்க. உங்களருந்து நீங்க யாருன்னே தெரியாம போயிடுறீங்க. ஸோ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, ஓகே லெட்ஸ் கோ அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போற ஒரு மனநிலை வரும். ஒரு பெரிய மல்டி பில்லியனர் இருக்காங்க. 1000 கோடி லாஸ். மிகப்பெரிய துரோகம். ஒரு மாநிலமே துரோகம். ஒரு பெரிய ஆட்சியே வந்து அவங்களுக்கு துரோகம் செஞ்சிரும். ஆனா தோத்து போறாங்களா? அவங்க என்ன பண்றாங்க? அந்த 3000 கோடி ப்ராஜெக்ட்ட அப்படியே விட்டுட்டு, அங்கிருந்து வேற ஒரு 3000 கோடி கடன் வாங்கி, அடுத்த ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். என்னடா 3000 கோடி தொலைச்சுட்டானே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா செய்தி வருது. 1,50,000 கோடி சம்பாதித்து விட்டார். எப்படி? இது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாகுது? இதுதான் புவர் மைண்டுக்கும், பயங்கர பிசினஸ் மேன் மைண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். நீங்க உங்களோட கவலை, துக்கம், சங்கடம், எமோஷனல் இதையெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அந்த அழுக்கு பிடிச்ச உடம்போட இப்படியே சுத்திட்டு இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை சரியாகாது. ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது இப்பேற்பட்ட ஹீலிங் சிஸ்டம். உங்க வாழ்க்கையை சரிப்படுத்தக்கூடிய பயங்கர மருந்து. பிரைஸ் தி லார்ட். ஓகே. கண்டிப்பா சார். அப்போ நம்ம வந்து அந்த கடவுளோட அனுகிரகங்கள் நமக்கு வரணும்னா, கடவுள் வந்து உங்கள மன்னிக்க முடியாது. கடவுள் வந்து நான் மன்னிச்சுக்கிறேன்னா நடக்காது. நீங்க தான் சார் சவுண்ட் வரல சார். சவுண்ட் வரலையா? நல்லா தானே இருக்கு. சவுண்ட் வந்துட்டு தானே இருக்கு. யார் கேட்கலாம்? வேற யாருக்கா டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? சவுண்ட் வராம இருக்கா? இல்லைங்க சார், நல்லா தான் சார் கேக்குது. ஓகே. என்னோட மானிட்டர்லயும் கரெக்டா தான் காமிச்சிட்டு இருக்கு.
யார் சொன்னது சவுண்ட் வரலன்னு? இல்ல ஸ்பீக்கர் போட்டு சவுண்ட் வரலையே காதலியே வைக்காம. ஸ்பீக்கர் செக் பண்ணுங்க சார். இல்ல சார், சரி ஓகே ஓகே சார். எஸ், சவுண்ட் கரெக்ட். எஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம சைட்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை நமக்கு புரியவே மாட்டேங்குது. நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் நமக்குள்ள ஓடுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதனாலதான், உங்க மேல இவ்வளோ அழுக்கு இருக்குங்கிறது தெரியாம தான் மற்றவங்கள பார்த்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அவங்க சரியில்லை, அவங்க வந்து என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை கஷ்டப்படுத்துறாங்க, என்னை வந்து கேவலப்படுத்துறாங்க, என்னை வந்து துக்கப்படுத்துறாங்க, என்னை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பல விஷயம் நம்ம வந்து அடுத்த நபர்களை பத்தி பேசிட்டு உட்கார்ந்துருக்கோம். ரியலாவே வந்து நமக்கு அதெல்லாம் தேவையா அப்படின்னா, எதுவுமே நமக்கு தேவையில்லை. பிரசன்ட்ல நீங்க என்னவா இருக்கிறீங்க, நீங்க என்ன உங்களுக்குள்ள இருக்குது, நீங்க யாரா இருக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்கிறதான் முக்கியம். நிறைய பேத்துக்கு இன்னொரு விஷயம் தெரியாது. அது என்ன தெரியுமா? செல்ஃப் ஃபர்கிவ்னஸ். என்னது? செல்ஃப் ஃபர்கிவ்னஸ். நம்மளை நம்ம மன்னிக்கணுமப்பா. நீங்க நீங்க வந்து 100% பெர்ஃபெக்ட் அப்படின்னா அது உண்மையா? எங்கேயாவது ஒரு மனுஷன் 100% கரெக்டா இருக்க முடியுமா? முடியுமா? முடியாது. ஏன்னா உன்னுடைய படைப்பே தவறு. ஆதி மனிதன் ஆப்பிள சாப்பிட்டதுனாலதான் இங்க உருவாய் நம்மளே வந்துரும் இல்லையா? இங்கிருந்தே தப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கிருந்தே தப்புங்கிறது ஸ்டார்ட் ஆயாச்சு, மன்னிப்புங்கிறது ஸ்டார்ட் ஆயாச்சு. அப்படி இருக்கும்போது நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட், நான் நேராதான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு நடந்தா இது சாத்தியமே கிடையாது. சோ நம்மளை நம்ம மன்னிக்கிறதுக்கு ரெடி ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது எப்படி நம்மளை நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க தப்பு பண்ணல. நீங்க தப்பா இருக்கிறீங்கன்னு உங்க எதிர்காப்புல இருக்கிறவரை நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா? அதே மாதிரி நீங்க நிறைய மனசறிஞ்சு சில வேலைகளை செஞ்சிருப்பீங்க. சரி போனா போகுதுன்னு அதை அப்படி பண்ணிட்டு போயிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரெக்ஷன், ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கதான் செய்யும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? தெளிவா, நான் ரொம்ப பெர்ஃபெக்டா வாழ முடியாது இந்த உலகத்துல. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சம் தப்புகள் செஞ்சுதான் வாழ்றேன். ஸோ அதுக்காக என்னையே நான் வந்து கேவலப்படுத்திக்கவோ, கஷ்டப்படுத்திக்கவோ, துக்கப்படுத்திக்கவோ செய்யக்கூடாது. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, லாஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நம்பிக்கையா இது இது பண்ணா ஓகே, எப்படியாவது பிடிச்சிடலாம்டா, எப்படியாவது வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்றீங்க. ஒரு நல்ல லவ், உங்க ஒரு ஒரு பையனை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணி அவருதான் லைஃப்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிட்டீங்க. வந்து பார்த்தாதான் தெரியுது நம்மளால எப்போ 24 மணி நேரம் தூங்கிட்டு இருப்பாரு. ஏன்னா வீட்டுக்குள்ள அவரு வர்றது உங்களை பார்க்க வரும்போது டிப்டாப்பா ட்ரெஸ் எல்லாம் போட்டு குளிச்சு மேக்கப் எல்லாம் பண்ணி அவங்க அப்பாட காசுல ரெடியாகி வருவாரு. பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருப்பாரு. ஆனா தலைவர் என்ன பண்ணுவாரு? கலகலான்னு முகம் இருக்கணும்னா நல்லா தூங்கணும். அவரு அதனால கலகலான்னு இருக்கிறாரு இல்லையா? சோ அதை பார்த்து ஏமாந்துச்சு, கல்யாணமும் பண்ணியாச்சு. என்ன பண்றது? கில்ட்டி ஃபீல், வலி, சம்பாதிக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு. அதே மாதிரி பண்ணன வியாபாரமே ஆக மாட்டேங்குது. நான் கடலை பொறி வாங்கிட்டு வந்து வித்தா காத்தடிக்குது. நான் உப்பு விற்க போனா மழை பெய்யுது இல்லையா? அப்படிதானே? நான் வெண்ணெய் வாங்கிட்டு விற்கலான்னா அன்னைக்கு வெயில் அடிக்குது. இப்ப நான் என்னத்தை தான் செய்யறது? இப்படின்னு உங்களுக்குள்ள பயங்கரமான கேள்வி. ஊர்ல இருக்கிறவன் நான் பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கிறேன், அவன் சும்மாதான் இருந்தா எனக்கு தெரியும் அவன் அறிவே கிடையாது, அவனுக்கு மூளையே கிடையாது, அவனுக்கு 10 பைசாக்கு ஐடியா கிடையாது, அவன் வந்து சோத்தை கூட ஒழுக்கமா சாப்பிட தெரியாத ஒருத்தன். இன்னைக்கு பார்த்தா 2 கார் வச்சிருக்கிறான், அந்த பக்கம் 4 இடத்த வாங்கி போட்டிருக்கிறான்,
இந்த பக்கம் பில்டிங்கை கட்டி இருக்கிறான். நான் யாரு? நடந்தா எத்தனை அடின்னு கணக்கு போடுவேன், இருந்தா எத்தனை அடின்னு கணக்கு சொல்லுவேன். என்னோட அறிவு, நாலேஜ், புக்கு, படிப்பு, டேலண்ட் எல்லாம் வேற. ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஒன்னும் இல்லை, 0. எஸ் ஆர் நோ? இந்த மாதிரி உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களை போட்டு வாட்டி வதைக்குது. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க உங்களை மன்னிக்கணும், ரியலைஸ் பண்ணணும் நமக்குள்ள என்ன இருக்கு, நம்ம யாரு, நம்ம ஏன் நம்மளையே வதைக்கிறோம். நமக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு, அவன் சம்பாதிக்கிறான், ஒண்ணுமே இல்லாதவன் சம்பாதிக்கிறான். ஸோ இதெல்லாம் எங்க போய் முடிச்சு எங்க போய் உழுகுது அப்படின்னு பார்த்தா, பக்காவா நீங்க உங்களை வெறுக்கிறீங்க. உங்களை என்ன பண்றீங்க? வெறுக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களை பத்தியே நீங்க நிறைய சங்கடப்படுறீங்க. உங்களை பத்தியே நீங்க துக்கப்படுறீங்க, கில்ட்டி ஃபீல்ஸ், அப்படியே வலிகளோட வாழ்றீங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா வாழ்க்கை மாறாது. வாழ்க்கை எப்பவுமே கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா நமக்கு நம்ம மேல நம்பிக்கை வேணும் இல்லையா? எதை செஞ்சாலும் சரி, எப்படி செஞ்சாலும் சரி, என்ன மாதிரி பண்ணாலும் சரி, ஓகே நாளைக்கு நான் அந்த இடத்துக்கு வந்துருவேங்கிற அந்த ஒரு மனநிலையும், ஒரு டேலண்ட்டும், ஒரு திறமையும் நமக்குள்ள இருக்குங்கிறதெல்லாம் சரி. ஆனா நம்மள முழுசா நம்பக்கூடியவர்களாக இருக்கும். நம்ம நம்மளை புரிஞ்சுக்க கூடியவர்களாக, நம்ம நம்பக்கூடியவர்களாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஃபர்கிவ்னஸ் வேலை செய்யுது. ஃபர்கிவ்னஸ் தெளிவாக எடுக்குது. இந்த இடத்துல தான் அந்த மன்னிப்பு. அப்ப நம்மளை நம்ம முழுசா மன்னிச்சிடணும். சரிடாப்பா, நீ தப்பு பண்ணிட்டே, அது அவங்க தப்பா சொன்னாரு, அந்த சிஸ்டத்துல போன, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, விடு. நீ படிச்ச, உனக்கு படிப்பு ஏறல, ஓரளவுக்கு தான் மார்க் எடுத்த, பார்டர் தான், விடு. என்ன போயிருக்குது? சச்சின் என்ன பிஹெச்டி முடிச்சுட்டு வந்தா கிரிக்கெட் விளாண்டா? இல்ல விஜய் சேதுபதி டிகிரி முடிச்சுட்டா வந்தாரு? விஜய் கார்த்திகேயன் இது முடிச்சுட்டா வந்தாப்ல? எத்தனை செலிபிரிட்டிஸ் 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு இல்லையா? கவுண்டமணி சொன்ன மாதிரி, செந்தில் பேசின மாதிரி. ஆனா நீங்க 8ஆம் கிளாஸ் ஃபெயில்னா, 10ஆம் கிளாஸ் ஃபெயில்னா, நான் 8ஆம் கிளாஸ் பாஸ்னா, பாஸ் பெருசா ஃபெயில் பெருசாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சீங்களா தோத்தீங்களாங்கிறதா முக்கியம் தவிர, நான் என்னவா இருக்கேங்கிறது முக்கியமே கிடையாது. ஸோ எனக்கு அறிவு இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. நீ வாழ்றது எப்படி வாழ்றேங்கிறதா முக்கியம். ஸோ நமக்கு என்ன தெரியணும்? நம்ம எப்ப இந்த தெளிவுக்குள்ள வருவோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மள ஓகேடா, உர்றாப்பா, நீ நீ ஓகே, ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ், நாம வா, வி ட்ரை அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க உங்களை கூப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கும் இல்லையா? ஒரு ஹோப், உங்களுக்குள்ள ஒரு ஹோப் இருக்கணும். எஸ் எஸ் எஸ், ஓகே, விடு, எல்லாம் நடந்தாச்சு, என்ன பண்ண முடியும், அவன் தான் ஏமாத்திட்டு போயிட்டு. அதுக்காக நீ யாரு? நீ யாரு? உனக்கு என்னெல்லாம் டேலண்ட் இருக்கு, உன்னால என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு உட்கார்ந்து ஒரு லிஸ்ட் அவுட் உட்கார்ந்து, இதெல்லாம் என்னால பண்ண முடியும், இவ்வளவு டேலண்ட் எனக்குள்ள இருக்கு, நான் தான் இதை உருவாக்குறேன். ரீப்ரொடக்ட் பண்ணுங்க, ரீஇமேஜ் பண்ணுங்க, ரீஒர்க் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு வந்துருவோம். அதுக்கு நம்மள என்ன பண்ணணும்? நம்மளை குற்றவாளியாக மாத்தி வச்சிருக்கக்கூடிய நம்மளோட சிந்தனைய தூக்கி வீசணும் இல்லையா? நம்மளை குற்றவாளியா மாத்தி வச்சிருக்கிறோம்ல, ஜெயில் கதியா மாத்தி வச்சிருக்கீங்கல்ல, அந்த ஒரு ஃபர்கிவ்னஸ், அந்த இடத்த நம்ம கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த மனுஷங்க, ஏமாத்திட்டு போனவன், நம்மளை அசிங்கமா பேசினவன், அதுக்கப்புறமா நம்மளையே கூட இருந்து குழி பறிச்சவன், இவனெல்லாம் நல்லா தான் இருக்கிறான். நீங்க தான் ஏமாத்திட்டானே, ஏமாத்திட்டானே, ஏமாத்திட்டானேன்னு இருந்தா எவன் காசு தருவான் இல்லையா? எப்படி மேல வர முடியும்? விடு, ஏமாத்திட்டு போனவன் போயிட்டு போறான், அவன் நல்லா இருந்துட்டு போறான். நான் யார் அப்படின்னு வரும்போது உங்க உடம்பும் மனசும் கிளியர் ஆயிடுது, சுத்தமாயிடுது. அந்த மாதிரி தான் ஒரு 5 வருஷம் அழுக்கு பிடிச்சி ரோடா சுத்திட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு நல்ல சகரி போட்டு தேய்ச்சு குளிக்க வச்சு அவனை நல்லா மேக்கப் பண்ணா, பாக்கா
பிலிம் ஆக்டர் மாதிரி இருப்பான். அவன் தான் அப்படி 5 வருஷமா சுத்தி இருப்பான் இல்லையா? அப்படிதானே? தான் உங்க பிரச்சனையும். நீங்களும் இப்ப அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. நீங்களும் அதே அழுக்கு சாமி தான். புரியுதா? நீங்களும் யாரு? உங்களை நீங்க மன்னிக்கலனா, மத்தவங்களை மன்னிக்கலனா, நீங்களும் அழுக்கு சாமி தான். நீங்களும் அதே பிச்சைக்காரன் ஊர் சுத்துறான்ல, அவனே தான் நீங்களும். நீங்களும் சுத்தமாகல. நம்ம என்ன இப்ப கங்கையில குளிச்சுட்டு வந்தாலும் சரி, டெய்லி காலையில சோப் போட்டு குளிச்சாலும் சரி, காலையில எந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி ஊத்தி குளிச்சாலும் சரி, இல்ல மாசம் இதாகி அதுக்கப்புறம் குளிச்சாலும் சரி, நீங்க சுத்தமாகல. குளியல் பல விதத்துல இருக்கு. ஆனா நீங்க சுத்தமாகல. உங்க ப்ராப்ளம் இங்க இருக்குது. எப்ப கிளியர் ஆகிறது? எப்ப சரியாகிறது? அடுத்த மனுஷனை நம்ம மன்னிக்கும் பொழுது, நம்மள மன்னிக்கும் பொழுது, எல்லாம் கரெக்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் ஹீலிங், அந்த ரியலான ஹீலிங் உள்ள நடக்கும். லைஃப் ஆட்டோமேஷனுக்குள்ளார வரும். வாழ்க்கை மாறும். ஆனா அந்த கோபம், பகை, எரிச்சல், அந்த மற்றவங்களை பற்றிய துக்கம், கவலை, இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க உங்களையே நீங்க அழிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்களே சிந்திச்சு பாருங்களேன். ஒருத்தர் வந்து ஏதாவது பண்ணிட்டாரு, அவரை திரும்ப திரும்ப சிந்திக்கிறீங்க. உங்களுக்கே கோபம் வருது இல்ல, டென்ஷன் வருது இல்ல, பிபி வருது இல்ல, கொலஸ்ட்ரால் வருது இல்ல, தலை சுத்துது இல்ல, துக்கம் வருது இல்ல, கவலை வருது இல்ல, அழுகு வருது இல்ல, எல்லாம் வருது இல்ல. விட்டுருங்களே. உங்களை பத்தி சிந்திங்களே. அதுக்காக ஏமாளியா இருங்கன்னு எல்லாம் சொல்லல. அவனுக்கு 10 தடவை ஃபோன் பண்ணி அவன்கிட்ட இருந்து காசை வாங்கிருங்க. அதையெல்லாம் விட்டு கொடுத்துறாதீங்க. அதுல நீங்க ஏமாளி ஆயிருவீங்க. ஆனா நம்ம அதுல எஃபர்ட் ஆகக்கூடாது. அதை தெளிவா கூப்பிட்டு எப்பவா இருந்தாலும் கூப்பிட்டு, பா காசு வரணும், என்ன பண்ற, போட்டு விடு, நீயே பிரச்சனையை முடிச்சு விடு, சொல்லணும் நம்ம. புரியுதா? அதுக்காக நீங்க ஓடி போனெல்லாம் சொல்லல. அதுல தெளிவா இருங்க. வாங்குறதுல தெளிவா இருங்க. அதுல வந்து நீங்க வந்து ஏன்னா நம்ம தெளிவா இருந்தாதான் நாம என்ன வார்த்தை பேசலாம்னு டெக்னிக்கலா பேச முடியும். சம்டைம்ஸ் வந்து ஒரு எமோஷனலா அவங்கள ஒரு பிளாக்மெயில் மாதிரி பண்ணி நம்மளோட காசை வாங்கிடலாம். ஏதாவது ஒரு ஆப்ஷனை கொடுத்து நம்ம காசை வாங்கிடலாம். ஏதாவது ஒரு ஆஃபரை கொடுத்து நம்ம காசை வாங்கிடலாம். இதுக்கெல்லாம் உங்க மூளை வேலை செய்யணும்ல. உங்க மூளை வேலை செய்யணுமா வேண்டாமா? நீங்களே துக்கத்துல எப்பா போயிருச்சு, தரமாட்டேங்கிறானே, தரமாட்டேங்கிறானே, ஏமாந்துட்டேனே, ஐயோயோ, ஐயோயோ அப்படின்னா மூளை வேலை செய்யாது. துக்கத்துல இருக்கும், கவலையில இருக்கும், ரியலைசேஷன்ல இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்மளை ரியலைஸ் பண்ணி என்ன வேர்டு பேசலாம், எப்படி பேசலாம், என்ன மாதிரி பேசலாம், இதெல்லாம் நமக்கு ஒரு தெளிவு வரணும்னா முதல் நம்மளை நம்ம மன்னிச்சுட்டு, அந்த மனுஷனையும் மன்னிச்சுட்டு, ரிலாக்ஸா மைண்ட் ரிலாக்ஸா வச்சு, ப்ராடா வச்சு, தெளிவா நம்ம சிந்திக்கும் போது பக்காவா நம்ம ஆட்டிடியூட்குள்ள வந்துருவோம். அதுதான் டேலண்ட். பாருங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்கெல்லாம் கொடுக்குறாங்க. எவ்வளவு பொறுமையா வந்து அந்த காசை வாங்கிட்டு போயிடறான் பார்த்தீங்களா? அவனோட லாபமும் அதுலதான் இருக்குது, கொள்முதலும் அங்கதான் இருக்குது. அப்படி டாவா அவங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவான். எவ்வளவு நாசுக்கா அவங்க எல்லாம் வாழ்றாங்க பாத்தீங்க. பணத்தை கொடுத்து பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்க பொருளை கொடுத்துட்டு பணம் வாங்க தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறீங்க. விசாரணோ அப்படிதானே? உங்க வாழ்க்கை அங்கதானே சிக்கி சீரழியுது. என்னன்னா உங்களுக்கு நிறைய கோபம், கோபம், கவலை, சங்கடம், துக்கம், இந்த மாதிரி நிறைய உள்ள ஓட்டிட்டே இருக்கிறீங்க. அதான் பிரச்சனை. இதெல்லாம் இந்த நம்ம வெளியே வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தெளிவா நம்ம சுத்தமா குளிச்சு தெளிவாகணும். விசாரணோ. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா? சார் இப்போ லைக் நம்ம ஒர்க் பண்றோம், எஸ். அதுக்கு காசு கொடுக்கணும். அவங்க கிட்ட காசு இருக்கு, பட் ஆனா அவங்களுக்கு காசு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. நம்ம எஸ். கேக்குறோம், பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு நான் தரேன்னு சொல்றாங்க, ஆனா ஏமாத்திட்டே இருக்காங்க. எஸ். ஸோ அவங்க கிட்ட எப்படி சார் நம்ம காசு எடுக்கிறது? வெரி சிம்பிள். இன்னொரு மெத்தட் சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து ஒரு அழகான செடி இருக்குன்னு வைங்களேன். ஓகே அந்த சார். செடிகிட்ட போய், செடியே நீ நாசமா போ, செடியே நீ ம். கரிஞ்சு போ, செடியே நீ நல்லா இருக்காத, செடியே நீ அப்படி போ, இப்படி போ, டெய்லி திட்டுறீங்க. என்ன ஆகும் அந்த செடி?
செத்து போயிரும். செத்து போயிரும். அதே மாதிரிதான் உங்களுக்கு ஒருத்தர் ம். காசு தரணும்ல, ஆமா அவர்கிட்ட சார். உட்கார்ந்து நாசமா போன கொள்ளையில போன ஐயோ! மனுஷனாடா நீ, என் காசு தராம ஏமாத்திட்டு இருக்கிறியடா, அந்த எப்படா அளவுக்கு நீ மோசமா எல்லாம் இல்ல தருவ? சார் நாங்க. ஏன் சொல்றேன், ம். எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து சபிச்சுக்கிட்டே இருந்தா ஏன் என் ம். பணத்தை தராம நீ பணம் அட்டி அட்டியா வச்சிருக்கிற, எனக்கு தர மாட்டேங்கிற சார் அப்படின்னா நம்ம நம்ம கேட்டாச்சு. காச கேட்டாச்சு. கேட்டும் குடுக்காம இருந்தா வச்சுக்கிட்டு என்ன அதைத்தான் பண்றது? சொல்றேன். கேட்டும் கொடுக்கலைனாலும் கேட்காம கொடுக்கலைனாலும் உள்ள விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருந்தீங்கன்னா அவர் தரமாட்டார். ம். புரியுதுங்களா? உங்க ஓகே சார். எனர்ஜியை அவர் அப்படித்தான் கிரியேட் பண்ணும். சோ நம்ம என்ன பண்ணோம், நீ இன்னும் கோடி கோடியா சம்பாரி, இன்னைக்கு வந்து 50 கோடி அடுக்கி வச்சிருக்கிறியா, 500 கோடி நீ சம்பாரி, நல்லா இரு நீ அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம வந்து, நான் உன்னை மன்னிச்சுட்டேன், உன்னை ம். ரொம்ப லவ் பண்றேன், ஏன் ஓகே சார். உனக்கு வந்து நீ எனக்கு அந்த காசை திருப்பி கொடுத்ததுக்காக நன்றி சொல்றேன் அப்படின்னு ஒரு ஓகே. ஐடியால வந்து அவங்கள சந்தோஷமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, அவங்களுக்காக நம்ம என்ன செஞ்சா அவங்க நம்மள ஒரு முக்கியமான ஆளா எடுப்பாங்கங்கிற அந்த இடத்துக்கு நம்ம வந்துருவோம். அதாவது நம்மளோட தேவை அவங்களுக்கு இருக்குங்கிறத காமிக்கிற அளவுக்கு நம்ம மைண்ட் போயிரும். இது நம்ம வந்து எப்பவுமே ம். தரலையேன்னு சங்கடத்துல இருந்தோம்னா, எதையா ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய மாட்டோம். ஸோ என்ன ம். பண்ணுவோம்னா, நம்மள ஸ்லோ டவுன் பண்ணிருவோம். நம்மளோட ஸ்லோ டவுன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வேணும்னா, அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகலைன்னா உங்க மேல கொஞ்சம் ஒரு ஒரு விதமான தப்பான எண்ணங்கள் வந்துரும். அப்போ வச்சுக்கலாமா, வேண்டாமாங்கிற அந்த இடத்துக்கு வரும்போது, குடுக்கறத வந்து ம். ஸ்டாப் பண்ணிருவாங்க. இப்ப இதே இடத்துல ம். வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஹீலிங்க குடுத்து, இந்த மாரி அவங்கள டெவலப் பண்றதுக்கான விஷயங்கள குடுத்து, உங்களையும் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி, அவங்களையும் மன்னிச்சுட்டு, அவங்களுக்காக நம்ம என்ன ம். செய்ய முடியும்னு சிந்திக்கும்போது, ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். அத செஞ்சா, அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம வொர்க் பண்ணும்போது, உங்களோட தேவை அங்க அதிகமாக ஆரம்பிக்குது. இந்த தேவை அதிகமாகும்போது, வேற வழியே இல்லாம உங்க பேமெண்ட் குடுத்துருவாங்க. இங்க தான் ப்ராப்ளமே கிரியேட் ஆகுது. நெறைய பேத்துக்கு இந்த இடம் புரியறதில்ல. நம்ம சேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு எகைன்ஸ்டா நெறைய நம்ம செய்ய ஆரம்பிச்சுருவோம். நம்ம எகைன்ஸ்டா பண்ணும்போது, அவங்களோட கையில இருக்கிற குடுமையே காசு தான். ஸோ அத அவங்க தூக்கி உள்ள வச்சு பூட்டிருவாங்க. புரிஞ்சிருச்சாம்மா? எஸ் சார். தேங்க் யூ சார். எஸ். வெரி சிம்பிள் இல்லையா? ஆமா சார். அப்ப நாளையிலிருந்து என்ன சொல்வீங்க? சாரி. இன்னையிலிருந்து அவர் என்ன சொல்வீங்க? இன்னையிலிருந்து ஏன் மன்னிச்சிடு. மன்னிச்சுட்டு நல்லா மன்னிச்சுட்டு சம்பாதிங்கன்னு சொல்லலாம். நல்லா சம்பாரிங்கன்னு அவங்கள ஹக் பண்ணி, இங்கிருந்து ஹீலிங்லயே இங்க வீட்டுக்குள்ளேயே ம். உட்கார்ந்துட்டு, அவங்களுக்கு வந்து சூப்பர்மா நீங்க. வேற லெவல்மா. ஆஹாஹா! உங்கள எல்லாம் நான் ரொம்ப லவ் பண்றேன். தேங்க்ஸ் நீங்க எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கறதுக்காக. அப்படின்னு ஒரு முத்தமெல்லாம் குடுத்து, ஹக் எல்லாம் பண்ணி, நீங்க ஒண்ணும் நேரா போய் கட்டி பிடிக்கல. இங்க உட்கார்ந்துட்டு ம். நம்ம மெத்தட யூஸ் பண்ணி, அவங்களுக்கு ஹக் பண்ணி, அவங்க கையெல்லாம் குடுத்து, அவங்கள வந்து நீங்க நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி, அப்படிலாம் உட்கார்ந்து பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அவன் மைண்ட் நல்லாயிரும். அவன் கடவுளோட ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துருவான். திருந்திருவான். இல்லையா? ப்ரே ஃபார் மீ அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்காக கடவுள்ட்ட கேளுங்க. எல்லாரும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. கடவுள்ட்ட நம்ம அவங்களுக்காக கேட்கும்போது, கடவுள் அங்கிருந்து இறங்கி வந்து, "போப்பா அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் உன்ன நல்லாக்கணும்னு சொல்லிட்டே இருக்கு. நீ கொஞ்சம் நல்ல மனசுக்காரனா மாறிரு. போ ச்சீ" அப்படின்னு கடவுள் பண்ண மாட்டாரா? வெரி சிம்பிள். ஓகே சார். ம். கடவுள் நெனச்சா எது வேணாலும் நடக்கும். பிரபஞ்ச சக்தி ஒரு இப்படிங்கிற டைமிங்ல அத சரி பண்ணி குடுத்துரும். நம்ம தான் வந்து பிரபஞ்ச சக்தியெல்லாம் வுட்டு தூக்கி வீசி போட்டு, துரோகி தரமாட்டேங்கிறான் பாருன்னு சொல்லி, இங்க உட்கார்ந்து சபிச்சுட்டு புஸ் புஸ்ன்னு அனுப்பிட்டே இருக்கிறது நெகட்டிவ. அ அ நெகட்டிவ் அனுப்பிட்டு இருந்தா அங்க இங்க நடக்கும். இல்லையா? நம்ம தரமாட்டேங்கிறார் அப்படின்னு சொன்னாலே, அங்க நெகட்டிவ் ஆயிருச்சு. தரக்கூடியவர் அப்படின்னு சொன்னா தந்துருவாரு. அவ்வளவுதான் விஷயம். நான் இது நெறைய அப்ளை பண்றேன். அதனால தான் சொல்றேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பேமெண்ட் ப்ராப்ளமா இருக்கும். அப்ப நம்ம இப்படிதான் பேமெண்ட்ட போட வைப்போம். இல்லையா? என்ன பண்ணுவோம்?
இங்கிருந்து ஹீலிங் கொடுத்தா அங்கிருந்து அக்கௌண்ட்ல காசு வரும். பணமழை அப்படியே பொழியும். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள், ஈஸி ஈஸி. பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. நீங்க தான் கஷ்டத்துல, துக்கத்துல, கவலையில, சோகத்துல உட்காந்துட்டு ஐயோ ஐயோன்ட்டு இருக்கிறீங்க. ஒரு ஐயோவும் இல்லை. வெரி சிம்பிளா நம்ம மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சொல்ற இந்த சிஸ்டமேட்டிக்கை யூஸ் பண்ணா வெரி சிம்பிள். பணம் எப்படி வருதுன்னே தெரியாது. அந்த கஷ்டம், அந்த துக்கம், கவலை அதெல்லாம் எங்க ஓடி போகுதுன்னே தெரியாது. ஏதோ ஒரு வகையில ஒரு என்னோட சன்னு கூட இப்போ ஒரு கார் விஷயமா ஒரு ஒரு பணம் வேணும் கொஞ்சம். அப்படியே ஆலோசனை எப்படிப்பா அப்படின்னா உட்காரு அப்படின்னப்போ டக்குன்னு ஒரு 10 லட்சம் ரூபா வந்துருச்சு. எங்கப்பா பா எப்படிப்பா அப்படின்னு. வெரி சிம்பிள். மணி இஸ் எனர்ஜி. மணி ஏர்ன் பண்றது ஈஸி, சிம்பிள், அவ்வளவுதான். மைண்ட் கரெக்டா இருந்தா போதும். மணி இஸ் எனர்ஜி, மணி ஈஸி, மணி சிம்பிள். உங்களுக்குள்ள வந்துரும். ஆனா உங்களுக்கு புரியல. திரும்ப திரும்ப மன்னிக்க மாட்டேங்கிறீங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க, கோவப்படுறீங்க, உங்களுக்குள்ளார உங்களையே மன்னிக்க மாட்டேங்கிறீங்க. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை உள்ள வச்சிருந்தா நம்ம ஒரு மாதிரி சென்னை மொழியில சொல்லணும்னா பேஜாரா இருக்கிறீங்க நீங்க இல்லையா? எப்படி பேஜாரா இருந்தா சம்பாதிக்கிறது? ரிலாக்ஸா இருந்தா தானே சம்பாதிக்க முடியும். அப்போ நம்ம விஷன், நம்ம மிஷன் எல்லாம் கரெக்டா தெரியணும்னா நம்ம மைண்ட் பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா நம்ம பெர்ஃபெக்டா இருக்க முடியுமானா சான்ஸே இல்லை, சான்ஸே இல்ல. தெளிவா தெரிஞ்சுங்க. நீ ஒரு 100% அயோக்கிய பையன். இதை ஏத்துக்குங்க, இதை ஏத்துக்குங்க. நீங்க எல்லாம் ஒழுக்கமே கிடையாது. அதை ஏத்துக்குங்க ஃபர்ஸ்ட். ரொம்ப ஒழுக்கமா நடிக்காதீங்க தயவு செஞ்சு. இந்த தப்பை பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க முன்னேறவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? யாருமே இப்படி எல்லாம் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க இல்லையா? சீரியஸாவே அதாங்க உண்மை. பெர்ஃபெக்டா வாழ முடியாது. நீ தப்பாதான் இருப்ப. எங்கேயோ ஒரு டிஃபால்ட் இருக்கத்தான் செய்யும். அவன்தான் மனுஷன். இல்லைன்னா நீங்கெல்லாம் தேவர்கள், நீங்கெல்லாம் தேவதைகள், நீங்கெல்லாம் மரம், நீங்கெல்லாம் நேச்சர். தப்பு பண்ணுமா? தப்பு பண்ணுமா? ஒரு மரம் அப்படி இருக்கு, வளர்ந்துட்டே இருக்கு. தப்பு பண்ணுமா? சொல்லுங்க பாப்போம். தப்பு பண்ணுமா அது? ஒரு ஆடு இருக்குது, ஆடு போய் கறி திங்குமா? திங்காது. ஒரு சிங்கம் இருக்குது, புல்லு சாப்பிடுமா? பச்சைக்கறி அந்த காய்கறி எல்லாம் போய் சாப்பிடுமா? சாப்பிடாது. இட்ஸ் எ நேச்சர் இல்லையா? அப்படிதானே? விசாரணம். பட் நீங்க யாரு? மனுஷன். கடவுளோட படைப்புல தப்பு செய்யறதுக்குன்னு படைக்கப்பட்ட மனுஷன். நீங்க எங்க போய் இப்படி எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களை மன்னிங்க. ஆமாப்பா, நான் கொஞ்சம் தப்பு தான். எஸ், ஓகே, சோ வாட்? ஏன்னா இப்போ ஒரு மீன் இருக்குது, குஞ்சு போடுது. அந்த மீன் என்ன பண்ணும்? மீன் என்ன பண்ணும்? நீந்தி போயிரும் இல்லையா? ஒரு ஆமை குட்டி போடுது, பல கிலோமீட்டர் தள்ளி போய் மணல்ல முட்டை போட்டுட்டு போகுது. அந்த ஆமை என்ன பண்ணும்? நீந்தி போய் தண்ணிக்குள்ள போயிடும். ஒரு ஆடு குட்டி போடுது, தொப்புன்னு கீழே விழுகுது. அதுவே எந்திரிச்சு நடந்து போய் பால் மடியில தூக்கி வச்சு ஆடு பால் குடின்னு சொல்லி குடிக்க வைக்குதா? குடிக்க வைக்குதா? சிந்திச்சு பாருங்க, உன்னோட படைப்பு என்ன? நீ எப்படிப்பட்ட படைப்பு? உனக்கு மட்டும்தான் சப்போர்ட் வேணும், சப்போர்ட் வேணும். கர்ப்பப்பையிலிருந்து வெளியே வந்தா சரியா சுவாசிக்க தெரியாது, உணவு எடுத்துக்க தெரியாது. அதை கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆள் வேணும். இது தப்பு தானே? உங்க படைப்பு அப்படி இல்ல, உங்க படைப்பு அந்த மாதிரி இல்ல. நீங்க தவறு செய்வதற்காக படைக்கப்பட்ட மனிதன்.
உங்களுக்கு சப்போர்ட் இருந்தாதான் உங்களால வாழ முடியும் இந்த உலகத்துல. வேற எந்த ஜீவராசிக்குமே இது கிடையாது. சுயமாக நம்மனால வாழ முடியாது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எஸ் ஆர் நோ? எஸ் எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க, இல்ல ஏதாச்சும் சொல்லுங்க. இயல்பு, ரொம்ப நேச்சர். குருவியாகட்டும், எதுவானாலுமே தானாக வாழக்கூடிய தன்மையை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த மனுஷனுக்கு மட்டும் சப்போர்ட் வேணும். ஒரு தாய் பெத்து அப்படி தூக்கி வீசிட்டு போனா வளராது, செத்து போயிடும். இந்த மனிதன் மட்டும் செத்து போயிடுவான். அவனுக்கு வழி இல்லை. ஏன்னா எந்திரிச்சு நடக்க தெரியாது, பாலை போய் குடிக்க தெரியாது. தெரியாத உண்மை. எஸ், அவன் அப்படி அழிஞ்சு இறந்துருவான். இதனால இந்த மனிதன் அப்படிங்கிறவன் வந்து எல்லா சப்போர்ட்டோட தவறுதலோட வாழக்கூடிய படைக்கப்பட்ட ஒரு ஜென்மம். ஸோ வி ஆர் நாட் பர்ஃபெக்ட். ஓகே, நம்ம படைப்புலயே பெர்ஃபெக்ட் இல்லைங்க. டிஃபால்ட் தானே நீங்க. எஸ் ஆர் நோ? நீங்க டிஃபால்ட் தானே. ஆட்டுக்கு இருக்கக்கூடிய தன்மை கூட உங்களுக்கு இல்லை. ஏன்னா உன்னோட உயிரை நீ காப்பாத்திக்கிறதுக்கான இயற்கையான விதி உனக்கு கொடுக்கப்படலை. பிறந்த உடனே எந்திரிச்சு போய் பால் குடிக்க தெரியல. லேர்னிங், கத்துக்கிறோம். கத்துக்கிட்டு பால் குடிக்க கூட தெரியல. அம்மா மார்ல வச்சு பொசிஷன்ல வச்சு அதை அப்படி மெதுவா கொடுத்து கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் அதை பழகி இதுதான் நமக்கு உணவுன்னு புரிஞ்சு அந்த பாலை எடுத்துக்கிறோம். எஸ் ஆர் நோ? முதல் உணவுக்கே உனக்கு பழகணும். இந்த வாழ்க்கை எவ்வளவு பெருசு. இப்ப எல்லாமே பழகணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒரு மொழினா, மொழியே இல்லாதவங்களுக்கு நீங்க பிறந்தா நீங்க என்ன மொழி பேசுவீங்க? தெலுங்கு, கன்னடா, மலையாளம், தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷு, இல்லை பிரெஞ்சு, ஏதோ ஒரு மொழியில உங்க அப்பா அம்மா இருந்தா அந்த மொழி. நீங்க பிறக்கும் போது மேபி ஒரு துபாயில ஒரு பையன் பிறந்துட்டு பிறந்து அந்த லொகேஷன்ல வளர்ந்துட்டான். அந்த பையன் திரும்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பா அம்மா அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அந்த சின்ன பையன்கிட்ட போய் நம்ம தமிழ்ல பேசணும்னா அவன் தமிழ்ல பேசுவான், ஏன்னா அவங்க அப்பா அம்மா தமிழ். ஆனா அதே டைம்ல அரபு மொழியில புல் உதியா அப்படிம்பாவே இல்லையா? என்ன காரணம்? இந்த பெங்களூர்ல இருக்கிற பசங்க 5 லாங்குவேஜ் 4 வயசுல பேசுறான். ஸோ எல்லாமே கற்றுக்கொள்ளக்கூடிய, நீங்க கத்துக்கிட்டு பழகி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நாலேஜ் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அப்ளை பண்றதுதான் உங்க படைப்பே. இதுல போய் நான் பெர்ஃபெக்ட்னு சொன்னா நீ எப்படி பெர்ஃபெக்டா இருக்க முடியும்? சாத்தியமே இல்ல, சாத்தியமே இல்லை. இது நடக்கவே நடக்காது. அப்போ மிஸ்டேக் இருக்குமானா இருக்கும். நீ பால் குடிக்கும் போதே உன்னால குடிக்க முடியலங்கிறதா மிஸ்டேக் இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த பூமியில கால் வச்ச அன்னைக்கே மிஸ்டேக். தெரியல, தெரியலங்கிறது ஒரு மிஸ்டேக், முடியலங்கிறது ஒரு மிஸ்டேக். ஆனா அந்த ஆட்டுக்குட்டி கரெக்டா செய்யுது, அது பெர்ஃபெக்ட். இது புரியாம தான் இல்லையா? இல்லையா? சோ காலரை தூக்கிட்டு நடக்கிறீங்க. சோ அதெல்லாம் விட்டுருங்க. உங்களை நீங்க மன்னிச்சிருங்க, மத்தவங்களையும் மன்னிச்சிருங்க. நீங்க தப்பு பண்ணாதான் மனுஷன், தப்பு பண்ணலைன்னா நீ மிருகம். இது புரியல. தப்பு பண்ணாதான் மனுஷன், தப்பு பண்ணலைன்னா நீங்க எல்லாம் மிருகம்.
ஸோ இதை தெரிஞ்சுட்டு தெளிவா நம்ம தப்பு பண்றோம், ஓகே, மத்தவன் தப்பு பண்ணாமையா இருப்பான், அவன் மனுஷன் தானே, அப்ப அவனும் தப்பு தான். ஸோ அவங்கள மன்னிக்கிறதுக்கு நீங்க ரெடி ஆகுங்க, உங்களை நீங்க மன்னிக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. இந்த மன்னிப்பு எங்க ஃபில் ஆகும் தெரியுமா? அன்பு. அந்த அன்பு வந்து அந்த நபருக்கு மேல உங்களுக்கு வருது அப்படின்னா அது ஃபில் ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. உங்களை நீங்க லவ் பண்ணா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. உங்களை நீங்க நேசிக்க முடியல அப்படின்னா கேள்விக்குறி ஆயிடும். இதுதான் சீக்ரெட். வெரி சிம்பிள் இல்லையா? அப்போ நம்ம எல்லாத்தையும் மன்னிக்கணும், நம்மளையும் மன்னிச்சிடணும். ஏன்னா நம்ம படைப்பிலேயே தப்பு. எஸ், அன்கண்டிஷனல் லவ் அதெல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா சரியாயிடலாம். அவங்க சொன்னாங்கல்ல, வெரி சிம்பிள். எல்லாத்துட்டையும் எல்லாமே வாங்க முடியும், உயர முடியும், மேல போக முடியும், வாழ்க்கையை வேற மாதிரி வாழவும் முடியும். அந்த மாதிரி வாழ்றதுக்கான விஷயம் தான் நம்ம கிளாஸ்ல கத்துத்தரோம். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம இந்த 36வது பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை மாத்திக்கிங்க. இதுக்கான அற்புதமான சீக்ரெட் நாங்க கத்துத்தரோம். ஸோ மனோஜ் டி, உங்க மொபைல் நம்பர் என்னங்கிறது என்கிட்ட இருக்கும். இருந்தாலும் உங்க சாட் பாக்ஸ்ல உங்க நம்பரை பதிவு பண்ணுங்க, உங்களை நாங்க காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணலாம். சரிங்க சார். ஓகேங்க சார். உங்க சாட் பாக்ஸ்ல ஜஸ்ட் உங்க நம்பர் மட்டும் பதிவு பண்ணுங்க. நம்ம சாதிக் பாஷா உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் கால் பண்றேன். நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்ரீதரன், அதே மாதிரி சார் அவர் மோகன் நம்பர் இருக்கு சார் என்கிட்ட. இவரு மனோஜ் 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 அவர் இருக்கா? ஓகே, அவரை கால் இருக்கு, பண்ணி பேசியாச்சு பேசுங்க. சார் அவர்கிட்ட. ஓகே ஓகே, நம்மளோட ப்ரொசீஜர்லாம் என்னன்னு சொல்லுங்க. மேபி என் நம்பரும் கனெக்ட் பண்ணுங்க, நானும் அவர்கிட்ட பேசுறேன். ஓகே, நம்ம இவரு சாதிக் பாஸ் அவரையும் காண்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்ரீதரன் சாரையும் காண்டாக்ட் பண்ணுங்க. கலை செல்வி அவங்க, ஜெய் இருக்காரு, ஜெய். அவருக்கும் நான் தான் சார் நான் ஓகே ஓகே, நைஸ். சீக்கிரமா நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 36. உங்க லைஃப் நிச்சயமா மாறிடுங்க. காசுக்காக கஷ்டப்படாதீங்க. நான் ஒண்ணே உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஓப்பனா சீக்ரெட்டை சொல்லித்தரேன். என்னோட வாழ்க்கையிலையும் நான் இந்த கிளாஸை கத்துக்கும் போது ரொம்ப கஷ்டத்துல என்னோட அந்த ரொம்ப மோசமான நிலைமையில தான் இதுல ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். லக்ஸரியஸ் கார் வாங்க போறோம் நாங்க. அதெல்லாம் சும்மா நீங்க சேர்றதுக்காக போய் சொல்லலை. அதெல்லாமே நடந்தது. இவ்வளோ லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ்ல வந்து சம்பாரிச்சிருக்கிறோம். நம்ம கூட இருக்கிறவங்க வாழ்க்கையும் நிறைய சரி பண்ணியிருக்கோம். நூற்றுக்கணக்கான பேர்த்தோட வாழ்க்கை சரி பண்ணியிருக்கோம். இந்த ஃபீஸ் எப்படிரா கெட்டுறது அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க சொல்றது என்னன்னா, எவ்வளவு பெரிய நம்பிக்கையான வேர்டு பாருங்க. முழுசா கட்டுங்கன்னு நாங்க சொல்லவே மாட்டோம். முழுசா அந்த பேமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்புறமா கத்துத்தரேன் நாங்க சொல்றதே கிடையாது. நீங்க ஒரு பேமெண்ட் ஏதாவது ஒரு பார்ட் அமௌண்ட் கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஏன் தெரியுமா? நாங்க உங்களுக்கு என்ன கேரண்டி தரோம்? இந்த கிளாஸ்க்கு வந்தா உங்க வாழ்க்கை மாறும், உங்களுக்கு பணம் வரும், உங்களுக்கு பிரசன்ட் மூமெண்ட் இருக்குல்ல, அந்த கஷ்டம், துக்கம், கவலை, அதே மாதிரி இன்கமோட பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு நாங்க ஒரு கேரண்டி தரோம். எஸ் ஆர் நோ? அந்த கேரண்டிக்கு நாங்க தகுதியா இருக்கணும் இல்லையா? இது உண்மையா இருக்கணும் இல்லையா? அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஒரு பார்ட் அமௌண்ட் கட்டி உள்ள வாங்க. வெரி சிம்பிள், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்க. கிளாஸ்ல உட்காருங்க, நாங்க சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. நாங்க கிளாஸ்ல என்ன சொல்லி தரோமோ அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எங்களுடைய ஃபீஸ் எங்க பணம், அதை உங்கள்ட்ட இருந்து எப்படி வர வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு இன்னொரு ஆள் வந்து கொடுத்துருவாரு, அதை நீங்க எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. இன்ன வரைக்கும் 3வது நாள் எல்லாரும் ஃபுல் பேமெண்ட் போட்டுருக்காங்க. அப்படி யாராவது பே பண்ணியிருந்தா இங்க ஓபன் பண்ணி சொல்லிருக்கமா, நான் கஷ்டத்துல தான் இருந்தேன், சார் சொன்னாரு, நான் அதுக்கப்புறமா இங்க ஜாயின் பண்ணேன், எனக்கு பேமெண்ட் வந்துச்சு, நான் பே பண்ணிட்டேன். யார் இருக்கீங்க?
மைக் ஆன் பண்ணுங்க. நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். ஓகேம்மா, மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஷியாமா, அவங்க மீ ஷேர்னு போட்டா அவங்களுக்கு புரியாது. மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. எஸ். கேக்குது, ஸ்டார்ட் பண்ணுங்க. நானும் கஷ்டத்துல தான் இருந்தேன். அது ஏதோ எந்த முறையில எப்படியோ வந்து அதை பே பண்ணி உள்ளுக்கு வந்துட்டேன். அதை கற்றுக்கொண்டு நிறைய பிரயோசனம் அடைஞ்சிக்கிறேன். அதில் நிறைய நோய்களையும் ஸ்ட்ரகளையும் ரிமூவ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் சார். தேங்க்யூ சார். எஸ். ஷியாமா, ஒன் மோர் டைம் சொல்லிருங்க. உங்க வாய்ஸ் வந்து கம்மியா தான் கேட்டுச்சு. கொஞ்சம் சவுண்டா திரும்ப ஒரு தடவை பேசிருங்க. சார் இந்த கிளாஸ்ல சேரும் போது எனக்கு மணியே இருக்கல. அந்த சார் ம், சொன்னீங்க எப்படி அது வந்துரும் சொல்லி. இந்த ம். முறையிலயும் அது வந்து சேர்ந்து ஃபுல்லா கட்டி பேசிக்கும் அட்வான்ஸை முடிச்சிட்டேன். அது எப்படி வந்தேன்னு சொல்ல முடியாது. அது எப்படியோ வந்துருச்சு. அதால நிறைய நோய்களை கியூர் பண்ணி கொண்டேன், ப்ராப்ளம்ஸ் கியூர் பண்ணி கொண்டேன். நிறைய விஷயங்கள் இதுல கிடைச்சிச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அவங்க ஊர்ல நம்ம ஃபீஸ்க்கு எவ்வளவு தெரியுமா? நம்ம 1000 ரூபாய் கட்டினா அவங்க 4000 ரூபாய் கட்டணும். நம்ம 10,000 ரூபாய் கட்டினா அவங்க 40,000 ரூபாய் கட்டணும். கலீனா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க பண்ணுற அமௌண்ட் வந்து கம்மியா இருந்தாலும் அவங்க ஒரு நாட்டுக்கு 21,000 ரூபாய் கட்டியிருக்காங்க இல்லையா டெலினா? ஸோ நம்ம வந்து நம்ம ஃபீஸ் கம்மி தான் வாங்குறோம். இந்தியாவை பொறுத்தவரையில் நமக்கு ஃபீஸ் கம்மி தான். ஸோ நம்ம இதை பே பண்றதுக்கே நம்ம ஆலோசனை பண்ணிதான் நம்ம லைஃப் சேஞ்சிங். ஏன்னா உங்க அப்பா சம்பாரிச்சாரு, நீங்க சம்பாரிச்சீங்க, கஷ்டப்படுறீங்க, எதையோ எல்லாம் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்க, எந்த ரிலீஸுமே கிடைக்க மாட்டேங்குது. மேபி சம்பாரிச்ச ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஓரளவுக்கு வருமானம் வருது அப்படின்னாலும் எங்கேயோ ஸ்ட்ரக் அடிக்குது, எங்கேயோ பிளாக் வருது, எங்கேயோ போய் ஒரு மூலையில மாட்டிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து மூவ் ஆக மாட்டேங்குது. ஏதோ ஒரு இதுல போய் அடைஞ்சு நின்ன மாதிரி நின்றுக்கிறீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்கெல்லாம் முழுசா நம்ம என்ன ஏது எப்படி அதை ரிலாக்ஸேஷன் பண்ணி அதை அதை ரிலீஸ் பண்ணி நீங்க உங்க வாழ்க்கையை நகர்த்தினீங்கன்னா போயிடும். வாழ்க்கை அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். வாழ்க்கை சரியாயிடும். எத்தனையோ டைவர்ஸ் கேஸ், எத்தனையோ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், என்னென்னமோ வந்து நம்ம மன ரீதியான நோய்கள் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதுக்கு என்னன்னா நம்ம சொல்றது கத்துக்குங்க. நம்ம சொல்ற சொல்யூஷன் என்ன? கத்துக்குங்க, லைஃப்பை மாத்துங்க. நீங்க அடுத்தவங்களை மாத்துற அளவுக்கு வளருங்க. நான் ஓப்பன் ஹார்ட்டா எல்லாமே எனக்கு என்னெல்லாம் இந்த பிரெயின்குள்ள கிடக்குதோ அத்தனையும் உங்களுக்கு கொட்டி தீக்கிறதுக்கு தயாரா இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், உள்ள வரணும். நம்ம வாழ்க்கையில இந்த நாள் நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஜஸ்ட் ஒரு வாழ்க்கைய ஏன்னா ஒரு 10th அப்படிங்கிறது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இல்லையா? அதுக்காக கொஞ்ச நாள் உட்காந்து புக்கெல்லாம் எடுத்து படிச்சு கிடிச்சு எப்படியோ எக்ஸாம் எழுதி கொஞ்சம் கஷ்டப்பட்டு 10th இருந்து 12th 11th 12th போறோம். ஸோ அந்த 11th 12th ஒரு 12th வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னா கிடையாது. அந்த 10th தான் டேர்னிங் பாயிண்ட். அது ஒரு சின்ன சர்டிபிகேட், ஒரு சின்ன விஷயம். ஆனா பாஸ்போர்ட் எடுக்க போனாலும் அதுதான் வேல்யூ. நீங்க வந்து எம்எஸ்சி எம்ஃபில்லாம் முடிச்சிருக்கிறீங்க, அங்க போனா என்ன கேட்பானா? 10th சர்டிபிகேட் இருக்கா? என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? 10th மார்க் ஷீட். நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஹெச்டி டாக்டரேட். நீங்க கொண்டு போய் பிஹெச்டி டாக்டரேட்டை கொடுத்தா வேண்டாம் சார்,
10th மார்க் ஷீட்டை கொடுங்க. நான் டாக்டர், 10th மார்க் ஷீட்டை கொடு. பார்த்தீங்களா? சின்ன விஷயம் பெரிய வேல்யூ, பெரிய விஷயம் வேல்யூவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதுதான் அது 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 ஒரே ஒரு தடவை தான் நம்ம வாழ்க்கையில வரும். டேர்னிங் பாயிண்ட் தான் 10th. அதுதான் இந்த இடம். இந்த கிளாஸ் அந்த மாதிரி தான். சின்ன விஷயம் லைஃப் டைம் சேஞ்சிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது நடக்கக்கூடிய இடம் இது. அப்போ ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு கூட நீங்க என்ன வச்சிருந்தா, நீங்க எவ்வளோ பெரிய ஜாம்பவானா இருந்தாலும், இவ்வளோ பெரிய பண்டல் எடுத்துட்டு போனாலும், அங்க கேட்கக்கூடியது உன்னோட ஆதார் கொடு, உன்னோட 10th மார்க் லிஸ்ட் கொடு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஓட்டர் ஐடி, ஏதாவது ஒன்று, பேன் கார்டோ ஏதாவது ஒன்று, இவ்வளவுதான். இல்ல நான் பெரிய கட்டல் பண்டல் பண்டலா வச்சு ஒரு யூஸ், ஒரு செக் பண்ணவே மாட்டான். அதான் விஷயம். ஸோ நம்ம எங்க டேர்ன் ஆகுறோம், எது நமக்கு தேவைங்கிறது நமக்கு தெளிவா தெரியணும். இது புரியாதனாலதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நிறைய கூட்டி வச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கையில. ஆனா அந்த முயற்சிகள் உங்களை எங்கேயுமே கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்குது. அப்ப நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன, சம்பாதிக்கிறதுக்கு ஓகே ஓடிச்சு. அந்த அந்த விஷயத்த வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா இந்த ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட்டை உங்க கையில எடுத்து வச்சீங்கன்னா 10th மார்க் லிஸ்ட் மாதிரி இது. நீங்க எப்பேற்பட்ட இது இருந்தாலும் அதுதான் உங்களோட உண்மையான ப்ரூஃப். எத்தனை ஆதார் கார்டு வந்தாலும் சரி, எத்தனை ஓட்டர் ஐடி வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, இதுதான் உண்மையான ஒரு சர்டிபிகேட். புரியுதுங்களா? அந்த உண்மைத்தன்மை இருக்கிறதா இந்த கிளாஸ். அந்த டேர்னிங் பாயிண்ட் தான் இந்த கிளாஸ். இதை கத்துக்கணும்னா நாம அந்த கொஞ்சம் ஆகும், கொஞ்சம் இதுக்காக கஷ்டப்படணும். இதை வந்து கொஞ்சம் நல்ல தெளிவா உட்கார்ந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். வெரி சிம்பிள் லைஃப். அதுக்கப்புறம் எத்தனை டிகிரி வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். நம்ம வாழ்க்கை வந்து அந்த இடத்துக்கு நம்மளால கொண்டு போக முடியும். அதுக்கான சாட்சிகள் தான் இங்க இந்த கிளாஸ்ல வேற நபர்கள், அவங்க ஒரு சிலர் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஸோ மற்றவங்க எல்லாம் புதுசா இருக்கிறாங்க. ஓகே, அத மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து சரியாகக்கூடியதாக மாறும். எஸ் ஆர் நோமா உங்க வாழ்க்கையில மாறி இருக்கா இல்லையா? யாராவது ஒருத்தர் சொல்லிருங்க. பிராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எஸ். வளர்மதி நீங்க பேசலாம், இல்லைன்னா மகா பேசலாம், இல்லை யாராவது ஒருத்தர் பேசலாம். லீனா வித்யா நீங்க கூட பேசலாம். யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணுங்க. லீனா வித்யா இருக்கீங்களா? மகா ஐ எம் அவுட் சைடு. ஓகே, மகா வந்து வெளியே இருக்காங்க, அதனால நீங்க பேசல. வேற யார் பேசுறீங்க? வளர்மதி, ஹசீனா. எஸ்மா, எஸ் ஸ்டார்ட். ஹசீனா अस्सलाम वालेकुम सर। பேசலாம், சொல்லுங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ் சார். நிறைய இது வந்து என்னுடைய தேவையெல்லாம் நிறைவேறிக்கிட்டே இருக்குது. ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் சொல்லாம இருக்கிறேன் சார். சரி. எல்லாமே ஈஸியா அல்ஹம்துலில்லாஹ் நடந்துகிட்டே இருக்குது. ம். நான் ஃபுல்லா முடியட்டும், உங்களுக்கு நான் சந்தோஷமா சொல்லணுங்கிற ஒரு இதுல தான் சொல்லாம இருக்கேன் சார். கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா உங்க வாழ்க்கை வந்து சேஞ்ச் தான். இன்ஷா அதுல அல்லாஹ், எந்த இன்ஷா அல்லாஹ். மாற்றமும் இல்லை. நம்பிக்கை இருக்குது சார் எனக்கு. எஸ். அதிகமா பிராக்டிஸ் பண்ணுங்க. நடக்காதுன்னு நினைச்ச காரியங்கள்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நடந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா எஸ். நடக்குது. நல்லா வந்துரும். ஆமா, ஒரே நாள்ல எல்லாம் தூக்கி தர முடியாதுங்க. என்கிட்ட அதெல்லாம் கேரண்டி கேட்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். வாழ்க்கை சரியாயிடும். சரியாயிடும். ஆனா அது கேரண்டி. வாழ்க்கை நார்மலுக்கு வந்து இல்லையாமா? எஸ் ஆர் நோ? வாழ்க்கை நார்மலுக்கு வந்துரும். எஸ். வளர்மதி. சார் டெய்லி டெய்லி வந்துட்டு வாழ்க்கை வந்துட்டு வேற லெவல் போகும் சார். நார்மலையும் தாண்டி இட் வில் கோ டு a greater heights சார். எஸ். அண்ட் வந்துட்டு மிராக்கிள்ஸ் வந்துட்டு நம்ம அது மிராக்கிள்னு உணராத அளவுக்கு அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால வந்துட்டு
இது இது மிராக்கிள் தான் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம மண்டைக்கு எட்டுற அளவுக்கு கூட இருக்காது. அவ்வளோ விஷயங்கள் சர்வசாதாரணமா டெய்லி நடந்துட்டே இருக்கும் சார். எஸ். அதுதான் இதோட பெரிய ரகசியமே. நானே அதிர்ச்சி போறேங்க நிறைய இடத்துல. நானே "என்னடா டேய்" அப்படின்னு எனக்கே தோணுது. ஏன்னா நம்ம ஒரு லெவல்ல தான் நம்ம சிந்திக்க முடியும் இல்லையா? எங்க அப்பா அம்மா எப்படி இருந்தாங்களோ அந்த அடிப்படையில தான் என்னால வந்து சிந்திக்க முடியும். ஆனா அத கடந்து சிந்திக்கிற நம்ம சிந்திக்க முடியாத இடத்துக்கு நம்மள கொண்டு போகுது. ஒரு உதாரணம் எப்படின்னா, நம்மலாம் இந்த காஃபி குடிப்போமா அப்படின்னு நினைச்ச ஒரு இடத்துல, நம்ம அதை விட காஸ்ட்லி காஃபி உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கோம். அப்போ அங்கதான் ரியலைஸ் ஆகுது. ஓ! மாறி இருக்கிறோம் இல்லையா? எஸ், எஸ். ஓகே. எஸ். ரியலி அப்படின்னு ஃபீல் ஆகுது. அதுதான் இதுல மிராக்கிள் அவங்க சொன்னாங்கல்ல. நம்ம சிந்திக்கிறத தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். அப்ப இதெல்லாம் எனக்கு நடக்குமா? அப்படின்னு நினைச்சது போயி, இதெல்லாம் உனக்கு நடக்குதுங்கிற இடத்துக்கு வரும். அதுதான் இதோட மிராக்கிள். அப்போ கஷ்டமா தான் இருக்கும். ரியலி இந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு வலிக்கும், டென்ஷனா இருக்கும். தேவையாடா? முட்டாளா? யாரோ ஏமாத்துறாங்க, இத சொல்றாங்க, அத சொல்றாங்க. பைத்தியமாட்ட போய் இதுல போய் பணத்த கட்ட போறியான்னு பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். இருந்துட்டு போகுது. கொஞ்சம் பைத்தியமாயிருங்க. முட்டாளாயிருங்க. ஏமாந்துருங்க எங்ககிட்ட. ஓகே. உங்க வாழ்க்கை மாறிடும். ரியலா சொல்றேன் நானு. கொஞ்சம் ஏமாந்துருங்க. கொஞ்சம் காச கொண்டு வந்து இங்க கட்டி, நீங்க முட்டாளா மாறிருங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கை மாறுதா இல்லையா? சிலதெல்லாம் நம்ம ஏத்துக்கணும். என்ன பண்றது? நான் அப்படி ஏத்துக்கிட்டனால தான் இன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்திருக்கேன். அப்படி ஏத்துக்கிட்டதுனால தான் இத்தனை 100 பேர் வந்து இந்த சேஞ்சஸ்க்குள்ளார வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம இருக்க புடிச்சுட்டே இருந்தோம்னா ஒண்ணும் ஆகப் போறதில்ல. என்ன நாளு இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு, இன்னும் 1 வாரம், 10 நாளு, 1 மாசம், 1 வருஷம் வெள்ள முடியாகி அப்படியே வந்து தோலெல்லாம் இதாகி அப்படி அப்படியே போயிட்டே தான் இருக்கும். இல்லையா? எஸ் நோ? இது நடக்கணும்னா நேத்து ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். டைம் ஆயிருச்சு. இருந்தாலும் நான் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அது பார்த்தப்பதான் எனக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னன்னு பார்த்தா, ஐஸ்வர்யா ராய் என்ன வயசாச்சு? யாரா பார்த்தீங்களா இது? அமிதாப் பச்சன் 84 வயசு. ரஜினி 84 வயசு. ஐஸ்வர்யா ராய் 62 என்னமோ சம்திங். அதுக்கப்புறமா கஜோல் 60 வயசு. அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஞானா பட்டோக்கரா என்னமோ 50 வயசு. 50 வயசுல 4, 5 பேர். யாரெல்லாம்னு பார்த்தா அந்த நயன்தாரா அந்த மாதிரி அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லாருமே 50 வயசு. இவங்க எல்லாரையும் காமிச்சிட்டு இவங்களுக்கு இதே வயசுல இருக்கிற ஜென்ரலா நார்மலா இருக்கிற மனுஷங்களையும் காமிக்கிறாங்க. நீங்களே சிந்திச்சு பாருங்க. அமிதாப் பச்சன் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற 84 வயசு தாத்தா எப்படி இருக்கிறாரு? ரஜினி 76 வயசு. அவர் எப்படி இருக்கிறாரு? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற தாத்தா 76 வயசுல எப்படி இருக்கிறாரு? குச்சியெல்லாம் முடிச்சிட்டு இப்படி இருக்கிறாரா? எஸ் ஆர் நோ? சிந்திச்சு பாருங்களேன். 50 வயசு, 60 வயசு உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு உடல்நிலை மோசமா இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாம் எப்படி இப்படி ஆரோக்கியமா இருக்காங்க? என்ன தெரியுமா? பணம் வேணும். வேற ஒண்ணும் இல்ல. பணம் வேணும். நான் சொல்றது வேணா பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். உங்களுக்கு கோபம் வரலாம். பணம் எல்லாம் ஒரு வாழ்க்கையா? நீ எல்லாம் மனுஷனா? அப்படின்லாம் உங்களுக்கு தோணலாம். அது இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. புரியுதா? அது இருந்தாதான் உங்களால எதையுமே எடுக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? என்ன புரியணும் இந்த மண்டைக்குள்ளார? பணம் வேணும். அது இருந்தா நீ அமிதாப் பச்சன் மாதிரி 84 வயசுல இருக்கும். அது இல்லைன்னா இதே மாதிரி குச்சி பிடிச்சிட்டு ஐயா யாராவது ட்ரிப்ஸ் போடுங்க, ஐயா இப்படி இருக்கிறேன்னு இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையானா இப்படித்தான் வாழ முடியும்.
நான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை திருப்பறக்கான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். இன்னைக்கு புரியலைன்னா 84 வயசுல பெட்ல படுத்துட்டு யூரின் டியூப் போட்டுட்டு தான் இருக்கணும். வேற வழி இல்ல உங்களுக்கு. அப்ப நம்ம சிந்திச்சோம்னா, அது கூட 2 கோடி ரூபாய் வாங்கி மாட்டிக்கலாம். வெளிய தெரியாத அளவுக்கு. அப்போ நம்ம தான் நம்ம வாழ்க்கைய மாத்தணும். அதுக்கான இடம். நீங்க போய் இந்த கடலை பொரிய வீங்க, இந்த டப்பா பொடிய வீங்கலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்குள்ள அந்த சக்தி இருக்கு. அத உணருங்க. அவ்வளவுதான் விஷயம். வெரி சிம்பிள். உங்கள நீங்க ஃபீல் ஆனா எல்லாம் சரியாயிடும். ஆனா பொடி வித்து நீங்க கோடீஸ்வரன்னு நெனைச்சீங்க, ஜென்மத்துல நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியாது. பொடி விக்கிற கம்பெனிக்காரன் ஆயிருவான். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? அதனால மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணீங்கன்னா கோடீஸ்வரன் ஆக முடியாது. அதுக்கு பின்னாடி எல்லாம் போயிறாதீங்க. உங்களுக்குள்ள சக்தி இருக்கு. ஒரு புரிதல் இருக்கு. ஒரு லைஃப் இருக்கு. அத உணருங்க. அப்ளை பண்ணுங்க. சரியாயிடும். மனி இஸ் எ ஈஸி. ஓகே. தேங்க் யூ ஆல். ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணுவாங்க. உடனடியா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன கம்ப்ளீட் பண்ணுங்க. நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிளாஸ். ஓகே. ஓகே. தேங்க் யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாமா? அந்த மகா இவங்க எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோமா. ஓகே. தேங்க் யூ.